பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பழைய ஏற்பாட்டிலே வருகிற இந்த தாவீது என்பவன் ஒரு வெற்றி சிறந்த ஒரு மனிதன், ஒரு ராஜாவாக அவன் வாழ்ந்தவன். அந்த தாவீதினுடைய பரம்பரையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறார். இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம், அவன் வெற்றி பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அவன் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். அவனுக்கு சுமார் ஒரு 15 வயது இருக்கும் பொழுது சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியால அவன் பிற்காலத்திலே வரப்போகிற ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுகிறான். அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அவன் பலவித கஷ்டங்களுக்கு ஆளாகிறான். ஒருமுறை அவன் கோலியாத்தை ஜெயித்தாலும் கூட அந்த சவுல் என்ற அந்த ராஜாவுக்கு சில நேரங்களில் மனநிலை மாறும் பொழுது, மனோவியாதி வரும் பொழுது இந்த தாவீதை சவுலானவன் கொலை செய்யவே முயற்சி செய்கிறான். 2 முறை கொலை செய்ய முயற்சி செய்கிறான். அதிலிருந்து இவன் தப்பிக்கிறான். பிறகு இந்த தாவீது தான் அடுத்த ராஜாவாக ஆகப் போகிறான் என்பதை தெரிந்து கொண்ட சவுல் இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இவனை துரத்தி கொண்டே இருக்கிறான், விரட்டி கொண்டே இருக்கிறான். இதனால பல காலம் இந்த தாவீதானவன் சவுலுக்கு பயந்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்து வருகிறான். இப்படியாக பாருங்கள், 15 வருடங்கள் இந்த தாவீது பலவித கஷ்டங்களுக்கு ஆளாகி அவனுடைய 30வது வயதிலே தான் அவன் ஒரு ராஜா ஆனான். ஆனால் 30வது வயதிலிருந்து அதன் பிறகு 40 வருடங்கள் அவன் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. ஆனால் அதற்கு முன்பாக சில காலம் நாம் சில காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்கும் பொழுது சில உபத்திரவங்கள் நமக்கு நேரிடலாம். அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. அந்த வெற்றியை நோக்கி நாம் போகும் பொழுது சில காலம் நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு நாள் ஒரு வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் துணையாளரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே, எங்கள் உயிரே, எங்களை ஒரு நாளும் மறவாதவரே, உமக்கே